ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். வணக்கம் நண்பர்களே, இது நவகிரக தொடரின் 4வது பகுதி. இப்போது நாம் காணப்போகும் இடம் புதன் பகவானின் பரிகார ஸ்தலம் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் அமைந்துள்ள புனிதமான சிவஸ்தலம். இங்கு சிவபெருமான் பஞ்சமுகமாக ஸ்வேதாரண்யேஸ்வராக காட்சியளிக்கிறார். அம்மன் திருநாமம் பிரம்மா வித்யா நாயகி. புராண கதைகளின்படி மருத்வாசுரன் எனும் அரக்கனை அழிக்க சிவன் தனது அகோர மூர்த்தி வடிவத்தில் இங்கு தோன்றி அவனை அழித்தார். அந்த நிகழ்வின் நினைவாக இங்கு நள்ளிரவு அகோர பூஜை கார்த்திகை மாதம் 3வது ஞாயிறு அன்று சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஸ்தலம் புத்தன் பகவானுக்காக பிரசித்தி பெற்றது. புத்தி, வாணிபம், கல்வி, பேச்சுத்திறன் ஆகியவை மேம்பட இங்கு பூஜை செய்வதில் மிகவும் பயனளிக்கிறது. புதன்கிழமை பச்சை துணி, பச்சை பயறு, துளசி மாலை கொண்டு பூஜை செய்தால் புத்தன் தோஷம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இங்குள்ள நந்தி விக்கிரகத்தில் காணப்படும் 9 காயங்கள் நந்தி தேவர் சிவனுக்காக போராடிய போது ஏற்பட்டவை என்பதால் அதற்கும் தனிச்சிறப்பு உள்ளது. மிக முக்கியமான 3 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் மற்றும் அக்னி தீர்த்தம். 3 வனங்கள், 3 சக்திகள் இந்த இடத்தை ஆழ்ந்த ஆன்மீக சக்தியுள்ள ஸ்தலமாக மாற்றுகின்றன. இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் இங்கு பாடல் அருளியுள்ளனர். 45 நாள் தொடர்ந்து வழிபட்டால் புத்திசாலித்தனம், கல்வி மேம்பாடு, பேச்சுத்திறன், மன அமைதி ஆகியவை உறுதியாக மேம்படும். திருவெண்காடு ஒரு தரிசனம் மட்டுமல்ல, உங்கள் ஜாதகத்தில் புத்தன் பாதிப்புகளை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நவகிரக ஸ்தலம். நன்றி நண்பர்களே. நவகிரக தொடரின் அடுத்த பகுதியில் குரு பகவானின் ஸ்தலத்துடன் சந்திப்போம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். ஓம் நம சிவாய.